வணக்கம் நண்பர்களே. இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஒரு கொலை வழக்கு. வெளியில் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண காதல் பிரச்சினை போல தெரிந்தது. ஆனால் விசாரணை முன்னேறியபோது அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக பல தகவல்கள் வெளியாகிக் கொண்டே இருக்கின்றன. இந்த வழக்கின் மையத்தில் இருப்பவர் சியா கோயல். அவரைச் சுற்றி காதல், நிச்சயதார்த்தம், கொலை, சதி, சமூக வலைத்தள ஆதாரங்கள், சட்டப் போராட்டம் என பல பரபரப்பான விஷயங்கள் பேசப்பட்டு வருகின்றன. இன்றைய வீடியோவில் இந்த வழக்கின் ஆரம்பம் முதல் தற்போது வெளியாகியுள்ள புதிய திருப்பங்கள் வரை அனைத்தையும் விரிவாக பார்ப்போம். இந்த வழக்கு எப்படி தொடங்கியது? இந்த வழக்கின் மையத்தில் இருப்பவர் கேதன் அகர்வால். கேதன் மற்றும் சியா கோயலுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இரு குடும்பங்களும் திருமண ஏற்பாடுகளில் இருந்ததாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் இதற்கு பின்னால் வேறு ஒரு காதல் உறவு இருந்ததாக போலீஸ் விசாரணையில் கூறப்பட்டது. அதன்படி சியா கோயலுக்கும் சேதன் சௌத்ரி என்பவருக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்ததாக விசாரணை அதிகாரிகள் சந்தேகித்தனர். இந்த தகவலே வழக்கின் திசையை முழுவதுமாக மாற்றியது. கொலை நடந்த நாள். ஒரு நாள் கேதன் அகர்வால் மர்மமான முறையில் உயிரிழந்தார். ஆரம்பத்தில் இது சாதாரண சம்பவமா என்ற சந்தேகம் இருந்தாலும் பின்னர் போலீசார் பல கோணங்களில் விசாரணையை தொடங்கினர். மொபைல் போன், சிசிடிவி, பயண விவரங்கள், நண்பர்களின் வாக்குமூலங்கள் என ஒவ்வொரு ஆதாரமும் சேகரிக்கப்பட்டது. அதன் பிறகு இந்த வழக்கு இந்தியா முழுவதும் பேசப்படும் வழக்காக மாறியது. போலீஸ் விசாரணையில் கிடைத்த தகவல்கள். போலீசார் சேகரித்த தகவல்களில் சில முக்கிய அம்சங்கள் வெளிவந்ததாக கூறப்படுகிறது. சியா மற்றும் சேதன் இடையே தொடர்ந்து தொடர்பு இருந்ததாக சந்தேகம். சம்பவத்திற்கு முன் நடந்த சந்திப்புகள், மொபைல் தொடர்புகள், டிஜிட்டல் ஆதாரங்கள், இவை அனைத்தும் விசாரணையில் முக்கிய பங்கு வகித்ததாக தகவல்கள் வெளியாகின. ஸ்னாப்சாட் உரையாடல்கள். வழக்கில் மிகவும் பேசப்பட்ட விஷயம் ஸ்னாப்சாட் உரையாடல்கள். சில ஊடகங்களில் வெளியான தகவலின்படி அந்த உரையாடல்களில் கேதனை திருமணம் செய்ய விருப்பமில்லை என்ற கருத்துகள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்பட்டது. இந்த தகவல்கள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவின. ஆனால் இந்த தகவல்கள் அனைத்தும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டிய ஆதாரங்களாகவே கருதப்படுகின்றன. லாய் டிடெக்டர் சோதனை. விசாரணையின் ஒரு பகுதியாக பாலிகிராஃப் அல்லது லாய் டிடெக்டர் சோதனை நடத்த போலீசார் முயன்றனர். ஆனால் சியா கோயலும் சேதன் சௌத்ரியும் இந்த சோதனைக்கு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தகவல்கள் வெளியாகின. இது ஊடகங்களில் பெரிய விவாதமாக மாறியது. ஆனால் சட்டப்படி ஒருவர் பாலிகிராஃப் சோதனைக்கு கட்டாயப்படுத்தப்பட முடியாது. எனவே இந்த முடிவு மட்டும் ஒருவரின் குற்றத்தை நிரூபிப்பதில்லை. வழக்கறிஞர் சர்ச்சை. இதற்கிடையில் புதிய சர்ச்சை வெடித்தது. ஒரு வழக்கறிஞர் தன்னை சியாவின் தரப்பு வழக்கறிஞர் என தெரிவித்தார். ஆனால் சியாவின் குடும்பத்தினர் அதை மறுத்தனர். இதனால் அவதூறு வழக்கு மற்றும் இழப்பீட்டு கோரிக்கை தொடர்பான தகவல்கள் வெளியாகின. இந்த சம்பவமும் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது. இரகசிய திருமண வதந்தி. இந்த வழக்கில் மேலும் ஒரு தகவல் இணையத்தில் வைரலானது. சியா மற்றும் சேதன் ஏற்கனவே இரகசியமாக திருமணம் செய்து கொண்டார்களா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் இதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை. எனவே இதை உறுதி செய்யப்பட்ட தகவலாக கருத முடியாது. நீதிமன்றத்தில் என்ன நடக்கிறது? இந்த வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போலீசார் டிஜிட்டல் ஆதாரங்கள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து வருகின்றனர். மறுபுறம் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் தரப்பும் தங்களது விளக்கங்களை முன்வைத்து வருகிறது. இந்த வழக்கு ஏன் இவ்வளவு பேசப்படுகிறது? இந்த வழக்கில் காதல், திருமணம், டிஜிட்டல் ஆதாரங்கள், சமூக வலைத்தள தகவல்கள், சட்டப் போராட்டம் என பல அம்சங்கள் இணைந்துள்ளன. அதனால்தான் இந்த வழக்கு இந்தியா முழுவதும் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஆனால் ஊடகங்களில் வெளியாகும் ஒவ்வொரு தகவலையும் இறுதி உண்மையாக ஏற்றுக்கொள்ளாமல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்காக காத்திருப்பதே சரியான அணுகுமுறை. இந்த வழக்கில் இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை. உண்மையில் என்ன நடந்தது? போலீசார் சமர்ப்பிக்கும் ஆதாரங்கள் என்ன சொல்கின்றன? நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கும்? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வரவிருக்கும் விசாரணைகளில் தெளிவாகும். அதுவரை சமூக வலைத்தளங்களில் பரவும் வதந்திகளை விட அதிகாரப்பூர்வ தகவல்களையே நம்புவது முக்கியம். இந்த வழக்கில் புதிய அப்டேட் வந்தவுடன் உடனடியாக உங்களுக்காக வீடியோ கொண்டு வருகிறோம்.
இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் இல் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற உண்மை செய்திகள் மற்றும் விளக்க வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.